நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையை பார்த்துருப்போம். அந்த சிலையை கட்டி முடிக்க 25 வருஷம் ஆச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஏன் 25 வருஷம் ஆச்சு? அதுக்கு பின்னாடி இருந்த அரசியல் சண்டைகளும் ஆட்சி கவிழ்ப்புகளும் கடலுக்கு நடுவில் எப்படி இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக கட்டினாங்க? 2004 அவ்வளோ பெரிய சுனாமி வந்து திருவள்ளுவர் சிலைக்கு கொஞ்சம் கூட சேதம் ஏற்படாமல் கம்பீரமாக நின்னது எப்படி? அதை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்காங்க, நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க. வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம். 1975 அன்னைக்கு முதல்வர் வந்த கலைஞர் அவர்கள் திருவள்ளுவர் சிலை அமைப்பதாக அறிவிச்சாங்க. தமிழரோட பெருமைகள் உலகளவுல பரவணுன்றனால அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல் இப்படி 3 கடலும் சங்கமிக்கும் இடமும் சுற்றுலா தலமுமான கன்னியாகுமரியில் வைப்பதாக முடிவு செஞ்சாங்க. இப்படி கன்னியாகுமரியில் வைக்கிறதுனால அங்க ஒரு சுற்றுலாவாசிகளுடன் திருவள்ளுவரோட புகழ் உலகளவுல பரவும் நம்பப்பட்டுச்சுங்க. இதற்கான பணியை சிற்பி கணபதி அவர்களும் ஒப்படைக்கப்பட்டுச்சுங்க. திருவள்ளுவர் சிலை அமைப்பதாக சொன்ன கொஞ்ச நாள்லயே 1976 அன்னைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அரசு சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி கலைஞர் ஆட்சியை கலைக்கப்பட்டுச்சுங்க. அதோட சிலைக்கான பணி அப்படியே மூடப்பட்டுச்சு. 1977 எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக்கப்பட்டாருங்க. எதிர்கட்சி கொண்டு வந்த திட்டன்றனால சிலை கட்டுவதற்கு எந்த ஒரு ஏற்பாடுமே செய்யாம இருந்தாரு. இதனால எதிர்கட்சி தலைவர்கள் தமிழர்களோட பெருமைகள் புறக்கணிக்கப்படுவதாக கேள்வி எழுப்பப்பட்டுச்சுங்க. 1979 கன்னியாகுமரியில சிலைக்கான அடிக்கல் கடமைக்கு நாட்டப்பட்டுச்சுங்க. 1979 1989 வரை கிட்டத்தட்ட 10 வருஷமா சிலைக்கான பணி ஆமை வேகத்திலே நடந்துச்சுங்க. 1989 ஆட்சிக்கு வந்த கலைஞர் அவர்கள் சிலைக்கான பணியை மின்னல் வேகத்தில் ஆரம்பிச்சாருங்க. இந்த முறையாவது சிலையை கட்டி முடிச்சிடணும்னு கனவோட இருந்தாரு. ஆனா துரதிருஷ்டவசமாக மத்திய அரசு புலிகளுக்கு ஆதரவாக செயல்படுறாருன்னு சொல்லி 1991 கலைஞர் ஆட்சி கலைக்கப்பட்டாங்க. 1991 ஆட்சிக்கு வந்து ஜெயலலிதா அவர்கள் இந்த திட்டத்தை கண்டுக்க கூட இல்லைங்க. 1991 இருந்து 1996 வரை இந்த திட்டத்துக்கு எந்த ஒரு ஏற்பாடுமே செய்யலைங்க. 1996 கலைஞர் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தாருங்க. இந்த முறை சிலைக்கான பணியை அதிதீவிரமாக செயல்படுத்தப்பட்டுச்சுங்க. சிலை பல வருஷமா கடல்ல கம்பீரமா நிக்கணும்னா சாதாரண கல் பத்தாது, தரமான உறுதியான கற்களும் தேவைப்பட்டுச்சுங்க. அதனால சிலைக்கு உட்புறத்துக்கு திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து கல்லும், சிலையின் வெளிப்புறத்துக்கு 700 கிலோமீட்டர் தள்ளி சென்னைக்கு பக்கத்தில் உள்ள சோழிங்கநல்லூர்ல இருந்து கல்லும் கொண்டு வரப்பட்டுச்சுங்க. கிட்டத்தட்ட 3600 கற்கள் கொண்டு வரப்பட்டுச்சுங்க. அவ்வளவு கற்களையும் பாண்டூன் எனப்படும் படகு மூலமா கடலுக்கு நடுவில் கொண்டு போனாங்க. இந்த படகு கேரளாவில் இருந்து வாங்கப்பட்டுச்சு. அந்த காலத்துல போதிய தொழில்நுட்ப வசதி இல்லாததால சிலை கட்டுறதுல ரொம்ப சவாலாவே இருந்துச்சுங்க. அந்த மாதிரியான நேரத்துல பனை மரங்களையும் சவுக்கு மரங்களையும் வச்சு சாரங்கட்டப்பட்டு சிற்பிகள் அது மேல ஏறி நின்று கப்பிகள் மூலமா ஒவ்வொரு கற்களையும் மேலே இழுத்து நிதானமா சிலையில பொருத்தினாங்க. ஒரு வழியா திருவள்ளுவர் சிலை 25 வருஷம் போராட்டத்துக்கு பிறகு கட்டி முடிக்கப்பட்டுச்சுங்க. ஜனவரி 1 2000 சிலை கலைஞர் அவர்களால் திறக்கப்பட்டுச்சுங்க. அதாவது 21ஆம் நூற்றாண்டு முதல் நாள் சிலை திறக்கப்பட்டுச்சு. 2004 வந்த சுனாமி திருவள்ளுவர் சிலையோட பலத்தை நிரூபிச்சுங்க. அவ்வளோ பெரிய சுனாமி வந்து மோதி திருவள்ளுவர் சிலைக்கு எதுவும் ஆகாத காரணம் என்னன்னா, சிற்பி கணபதி அவர்கள் எதிர்காலத்தில் சுனாமி வரும்ன்ற முன்னெச்சரிக்கைனால திருவள்ளுவர் சிலையை 38 அடி பீடத்துக்கு மேலே வச்சாரு. 2004 வந்த சுனாமி 38 அடி பீடத்தின் மேலே மோதி அலைகள் சிதற அடிக்கப்பட்டுச்சுங்க. சிலையை கட்டும் போது நிலநடுக்க அதிர்வுகளை தாங்குற அளவுக்கு வடிவமைக்கப்பட்டுச்சுங்க. அது மட்டும் இல்லாம கடலோர பகுதின்றனால சிலைக்கு மேல இடுதாங்கியும் பொருத்தப்பட்டு இருக்கு. இதனால இயற்கை பேரிடரிலிருந்து சிலை வந்து பாதுகாக்கப்படுங்க. அரசியல் சவால்கள், இயற்கை பேரிடர்கள் எல்லாத்தையும் தாண்டி இன்ன வரைக்கும் திருவள்ளுவர் சிலை கம்பீரமா நிக்குதுங்க. இந்த வீடியோல திருவள்ளுவர் சிலை கட்ட எந்த ஊர்ல இருந்து கற்கள் கொண்டு வரப்படுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அவங்க கமெண்ட்டை நான் பின் பண்றேன். அவ்வளவுதாங்க, நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.